டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். இன்று நமது தேசிய இந்து மீனவர் நல சங்கத்தின் இளைஞரணி அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தலைமை தேசிய இந்து மீனவர் சங்க தலைவர் கே மூர்த்தி மற்றும் கே நவீன்குமார், தீபிகா, தேசிய பொதுச் செயலாளர், தேசிய துணைத் தலைவர்கள் பாலசுப்ரமணி, ஜெயகதீர், தேசிய செயலாளர்கள் வடசென்னை விக்கி நீலமேகன், விமல் நரசிம்மன்லு, தேசிய பொருளாளர் லுங்கேஷ், மாநில தலைவர் அசோக், மாநில துணைத் தலைவர், நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாநில இளைஞரணி தலைவர் ரா அஜய் சார்பாக நடைபெற்றது. இளைஞரணி பொறுப்புகள் வழங்கப்பட்டது. மாநில துணைத் தலைவராக ரா விஜய் தினேஷ், துணைத் தலைவர் இளைஞரணி பொற்செல்வன், மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் பிரசாந்த், மாவட்ட செயலாளர் வடக்கு சென்னை மேற்கு சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் குமரவேல், சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் கே தினேஷ், ஸ்டென்ட் மாஸ்டர் ராம் சுஜய், வடசென்னை இளைஞரணி மாவட்ட தலைவர் இளைஞரணி மாவட்ட துணைத் தலைவர்கள் விக்கி, தினேஷ், வி ஹரீஷ், திருவள்ளூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் எம் சுதர்சன், சென்னை மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர். அவர் பேர் என்னன்னா ஷேகுவார் எல்லாம் தெரியல. ஒரு பெரிய ஒரு போராளி. எதிர்த்தா துணிந்து எதிர்த்து நின்று ஓடினா துரத்தை கொண்டு ஓடு, அவர் சொன்ன வாக்கியம். அது போலதான் நம்ம இந்த சங்கத்தையும் ஒரு கொள்கையோட தான் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்ததாக நம்ம மாநில தலைவர் லுங்கேஷ் பேசுவாரு. சில வார்த்தைகள்லாம் பேசிட்ட பிறகுதான் நம்ம பதவியெல்லாம் அறிவிக்க போறோம். தயவு செய்து எங்கேயுமே கலையாம நம்ம பசங்கள்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப லுங்கேஷ் உரையாற்றுவார். வாங்கி கொடுக்குற எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்துதான் 8 பேருக்கு அந்த வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு எவ்வளவு வேலை வருதோ எங்களால முடிஞ்சது அரசியல் விட்டுருங்க. இந்த சங்கம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். அது சங்கத்தால முடியும். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். வணக்கம். தேசிய இந்து மீனவர் சங்க சார்பாக நான் தலைவர் பேசுகிறேன். இந்த கூட்டம் இளைஞரணி மாநில நிர்வாகி நம்ம அஜய் அவர்கள் ஏற்படுத்தி இது பண்ணார். இந்த கூட்டம் ஒரு 200 யங்ஸ்டர்கிட்ட இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மட்டுமே. எதனாலனா பல சங்கங்கள் இருந்தாலும் இந்த தேசிய இந்து மீனவர் சங்கம் சில விஷயங்கள்லாம் யங்ஸ்டருக்கு வழிகாட்டியாக தான் இருக்குது. என்ன என்றனா போதையில் போகாமல் பசங்க ஃபுல்லாகவே சங்கத்து மூலிமா ஒரு விழிப்புணர்வுக்கோசம் நம்ம தம்பி அஜய் இது பண்ணியிருக்காரு. அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியும் இருக்காங்க. நிறைய பேர் பதவியும் நாங்கள் போட்டிருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு இந்த சங்கம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக தான் போகுது. அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. இப்போ தமிழ்நாட்டில்னு பார்த்தோன்னா நிறைய போதை அது இதுன்னு ஏன்னா நம்மளும் அந்த சங்கம் அதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு நல்ல விஷயத்தக்கோசம் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம போதையில் போகக்கூடாது. அதே போல் கடலில் இந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் போடுறாங்க. அதனால் மீன்கள் சாவுது. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கடலில் கழிவு தண்ணி கலக்குது. இதெல்லாம் நம்ம இது பண்ணுறதுக்கு தான் இந்த சங்கம். அதே போல் இளைஞர்கள் மெயினாக மோஸ்ட்லி சங்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக யங்ஸ்டர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த சங்கம் இருக்கும். ஆமாம், தீர்மானம் இருக்குது. எங்களுக்கு என்னென்னா இந்த சங்கமே எங்களோட கொள்கையே கடல் பழங்குடிய மக்களாக தான் எங்களை ஆக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட கொள்கையே அதுதான் எங்களோட விஷயமே. அது இல்லாமல் நிறைய சேரறதில்ல மக்களுக்கு. ஏன்னா சில பேர் படிச்சுட்டு வராங்க, மேலே போயிடுறாங்க. ஆனால் ஒரு சங்கத்து சார்பாக தான் மக்களுக்கு எடுத்து நல்ல விஷயங்கள் இந்த அரசு, நம்ம மாநில அரசாக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசாக இருக்கட்டும், சில விஷயங்கள் இந்த ஸ்கீமுங்க மீனவர்கள் உள்ள ஸ்கீமுங்களை எடுத்து சங்கத்து மூலிமா நாங்கள் இது பண்ணலான்னு இருக்கோம்.
இன்றைக்கி தீர்மானம் வந்து ஒன்று வந்து இந்த போதையில் வந்து ஃபஸ்ட்டு இளைஞர்கள் போகக்கூடாது. நல்ல ஒரு படிப்பு, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி விஷயம். இதுதான் இந்த ஒரு தீர்மானம் தான். அடுத்தது கட்டம் வந்து நகர்வு. இப்போ இந்த கூட்டம் வந்து யங்ஸ்டர் தான் வந்து ஒரு 200 பேர்கிட்ட வந்திருக்காங்க. அடுத்த கூட்டம் வந்து இதே யங்ஸ்டர் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கோசம் கூடும். அடுத்த கட்ட நகர்வு அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம். ஓகே. இந்த சங்கம் வந்து சங்கத்து பேர், என் பேர் வந்து மூர்த்தி. நான் திருவொற்றிக்குப்பம். இந்த சங்கத்து தலைவராக இருக்கேன். தேசிய இந்து மீனவர் நல சங்கம் சார்பாக.